இன்றைக்கு நாம் தியானம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேத பகுதி அது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் தியானம் செய்வதற்கு என்று எடுத்திருக்கிறோம். அதற்கு சிலுவையும் அமைதியும் ஏற்படுத்துவோரும் என்கிற தலைப்பை வைத்திருக்கிறார்கள். Let us make peace with the cross என்கிற ஒரு தலைப்பு. சிலுவையோடு இணைந்து இந்த உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சமாதான காரணர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறைகூவலை இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்க விரும்புகிறது. அதனால்தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுவாங்க. புத்திரன் யாருங்க? பிள்ளைகள். அழகா சொன்னீங்க, கடவுளுடைய பிள்ளைகள். இப்ப கடவுளின் மக்கள், கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவாங்க. யாரு? சமாதானம் பண்றவங்க தான் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல அழகா வைத்திருக்கிறாங்க, சமாதானம் பண்ணுகிறவங்க கடவுளுடைய பிள்ளைகள். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானம் செய்ய இருக்கிறோம். இது அந்த சமாதானம் என்பது இன்றைய காலகட்டங்களிலே ரொம்ப கடினமான ஒன்று. பாருங்க, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு நாடு இணைந்து விடுகிறது, இன்னொரு நாடு இணைந்து விடுகிறது. அது எங்க போய் முடியும்னு தெரியல. தொடங்கின வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அது எப்படி முடிக்க போறோம்னு தெரியல. இன்றைக்கு பொருளாதாரத்துல ஒரு சமாதானம் இல்லாத நிலைப்பாடு இருக்கிறது, இருக்கா இல்லையா? பாருங்க, உங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு வரும்னு சொல்றாங்க. மற்ற நாட்டுல வந்து நமக்கு இன்னும் வரல. அப்புறம் கேஸ், அந்த இது பெட்ரோல், நிறைய பிரச்சனைகள் வர இருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக. நம்ம நாட்டுக்கு மட்டும் இன்னும் உலகத்திலே இந்தியாவுக்கு மாத்திரம் தான் அந்த பாதிப்பு இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அப்ப பொருளாதார சமாதானம் இன்றைக்கு கெட்டிருக்கிறது. மத அமைதி சமாதானம் கெட்டிருக்கிறது. இன ரீதியான சமாதானம் கெட்டிருக்கிறது. சமூகங்கள், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு இடையே இருக்கிற சமாதானங்கள் கெட்டிருக்கிறது. ஏன் ஒரு தனி மனிதனுக்குரிய சமாதானம் கூட இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, அங்கங்கு போராட்டங்கள், அங்கங்கு கலவரங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ உலகம் வந்து வாயளவுல பேச்சளவுல சமாதானத்தை பத்தி பேசினாலும் அது செயல்கள் வன்முறையாகவே இருக்கிறது. பேசுறது என்னவே உலகத்துல எல்லாத்தையும் சமாதானத்தை பேசுறாங்க, ஆனா செயல்படுறது எப்படியா இருக்கா? வன்முறை என்கிற வயலன்ஸ், வன்முறை அதிகரித்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, தற்பெருமை, ஆக்கிரமிப்பு, இதுதான் பிரச்சனையா காரணமா இருக்கு. நான் இந்த நாட்டை பிடிச்சு விடணும் அப்படித்தான பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. அவ தற்பெருமை, இன்னொரு இடத்தை ஆக்கிரமிச்சு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் இன்றைய உலகின் தத்துவங்களா மாறி இருக்கு, பிலாசபியா இருக்கு. சுயநலம் தான் இன்னைக்கு தத்துவம். ஒருவேளை ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு தத்துவம், தற்பெருமை தான் இன்னைக்கு தத்துவங்களா இருக்குது. எங்கும் சுயநலம் முதலிடம் பெறுகிறதோ, எந்த இடத்துல சுயநலம் முதலிடம் பெறுகிறதோ அங்கு சமாதானம் கடைசி இடத்துக்கு போயிடுமா? என்னமா? எங்க சமாதானம் கடைசி இடத்துக்கு போகுமா? எங்க சுயநலம் முதல் இடத்துக்கு வருகிறதோ. ஒருவேளை நம்ம வீட்டுல நம்முடைய சகோதரர்களோடு நம்முடைய சமாதானம், நம்ம குடும்பத்துல நம்முடைய அந்த சுயநலம் முதல் இடத்துக்கு வந்துருச்சுன்னா, நாம் தான் நிலை என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சுன்னா, நம்ம குடும்பத்தினுடைய சமாதானம் என்ன ஆயிடும்? அந்த சமாதானம் கடைசியில போய் நின்றுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடவுள் தருகிற சமாதானம் என்பதை தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். கிறிஸ்து இங்கே அவர் கூறுகிற சமாதானம் என்பது அரசியல் ரீதியாகவோ, ராணுவ பலமாகவோ, சர்வதேச ஒப்பந்தங்களாகவோ சார்ந்தது அல்ல. அது விண்ணிலிருந்து கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு சமாதானம். அது எந்த வகையான தன்மையை கொண்டிருக்கிறது? அந்த சமாதானம், கடவுள் கொடுக்கிற சமாதானம் என்ன தன்மையை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறது. அது உண்மையை ஒரு நாளும் மறைச்சு வைக்காது. இந்த சமாதானம் என்ன பண்ணாது? உண்மையை மறைத்து வைக்காது. இது பிரச்சனைகளை தட்டி கடிக்காது.
அல்லது சமரசம் செய்து ஒளித்து வைக்காது, மாறாக பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்தித்து அதை தீர்க்கிற முயற்சி எடுக்கும். இன்னைக்கு நிறைய பேரு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை தீர்வுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றது இல்லை. அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவாங்க, இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகட்டும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்ப்பதற்கு முயற்சி, வேலை தலங்களில் கூட அதை தீர்ப்பதற்கான முயற்சி, அதை தீர்க்கிற முயற்சி தான் சமாதானம்னு நம்ம சொல்றோம் இல்ல. அப்ப தீர்க்காமலே அந்த சமாதானத்தை இன்னும் கொஞ்சம் கெடுக்கலாமா நினைக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, பிரிவினையை நீக்கும். முதல்ல என்ன சொன்னோம்? உண்மையை மறைக்காது. இந்த பரலோகத்திலிருந்து கடவுள் கொடுக்கிற சமாதானம் உண்மையை மறைக்காது, அது நீதியை கொண்டு வந்து நிறுத்தும். இந்த சமாதானம் நீதியை மட்டும்தான் சொல்லும். இரண்டாவது, பிரிவினையை நீக்கும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா, ஒரு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வருதுன்னா, ஒரு திருச்சபையில பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு கடவுளின் சமாதானம் உதவி செய்கிறது. அப்போ சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பிறகு பிரிந்து கிடக்கிற இடங்களிலே ஒரு பாலத்தை கட்டி எடுப்போம். இந்த ஆண்டவருடைய சமாதானத்தும் பாலத்தை கட்டுகிற சமாதானமாக இருக்கும். ரெண்டு பிரிவினருக்கு இடையே அங்கே பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அங்கு ஒரு பாலமாக கடவுள் இருக்கிறார். அதுதான் பிரிட்ஜ் போல, பாலத்தை போன்று கடவுள் இங்கே செயல்படுகிறது நாம் பார்க்கின்றோம். ஆனா இந்த சமாதானம் வழி நிறைந்த ஒரு சமாதானம் என்று சொல்றாங்க. அது எப்படிங்க வழி நிறைந்த சமாதானம்? சமாதானம் பண்றது எப்படிங்க வழி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, குணப்படுத்துறதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. அப்படிதானே? ஒருத்தர் நல்லா அவனா கடைசியா டாக்டர் சொல்லுவாங்க, ஐயா எப்படின்னா ஆபரேஷன் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணிடுவாங்க, நல்லா ஆயிடுவாங்க. அப்ப ஆபரேஷன், அறுவை சிகிச்சை ஒருத்தரை குணப்படுத்து காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இல்ல. அதுபோல உண்மையான சமாதானத்தை நிலைநாட்ட சில நேரங்களில் நாம் வேதனையும் போராட்டத்தையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதுதான் பின்னால புக்கு சொல்ல இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலங்களிலே அவர் வேதனை எடுத்துக்கொண்டார். ஏன்? இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக. அவர் ஒரு இந்த இடத்துல ஒரு அறுவை சிகிச்சைக்கு தயாராகிவிட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சி, சிலுவையினுடைய அந்த பாரம், சிலுவையினுடைய வேதனை, பாடு, அதுதான் இங்க ஒரு அறுவை சிகிச்சையா பார்க்கப்படும். எதுக்காக? இந்த உலகத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு அறுவை சிகிச்சை தான் இந்த சிலுவை பாடு. ரொம்ப முக்கியமானது இல்ல சிலுவை பாடுன்னா? அது ஒரு ஆபரேஷன். ஆபரேஷன் சிந்தூர் நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல? நம்ம நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் கிராஸ். அல்லேலூயா. ஒரு ஆபரேஷன் கிராஸ் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. என்ன தெரியுமா? அந்த ஆபரேஷன், அந்த கிராஸுக்கு போற அந்த ஆபரேஷன் வந்தான்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அப்ப அந்த சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு தான் அந்த வேதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு அறுவை சிகிச்சை தான் குணப்படுத்தும். இந்த அறுவை சிகிச்சை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் குணப்பட்டு இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், ஆண்டவர் பலத்தோடு கூட நாம் இருக்கின்றோம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் சமாதானத்தை ஏற்படுத்துகிற பணியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை விடுக்கிறது நான் பார்க்கிறேன். இது ஒரு 7வது பாக்கிய வசனம் என்று அழைக்கிறாங்க. எத்தனாவது பாக்கிய வசனத்துல? பியூட்டிஃபுல்ல 7th. இது என்ன சொல்லுது? சமாதானத்தை நீங்க எல்லாம் உண்டு பண்ணணும். இந்த உலகத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரச்சனை பண்றவன் ஒருத்தர் இருந்தா இல்ல. அப்ப அந்த பிரச்சனை பண்ணி பெருவிட பண்ற ஒருத்தர் இருந்தா, சமாதானம் பண்ற ஒருத்தர் என்ன பண்ணணும்? கண்டிப்பா இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்னை இன்னைக்கு பார்த்து சொல்லுகிற மத்தேயு இந்த 5வது அதிகாரத்துல 9வது வசனத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சமாதானம் செய்கிறவர்களா இருங்க. சமாதானம் செய்யறது என்பது அது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, கடவுளுடைய ஊழியம். அந்த கடவுளின் ஊழியத்தை செய்வதற்கு தான் உங்களை என்னையும் எந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை காரணமா இருக்கக்கூடாது, ஆனால் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிற திருமக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அது சொல்லுகிறதா. இது பாவத்தினால் இழந்த சமாதானத்தை மீண்டும் நிலைநாட்டும் ஒரு சிறப்பு தூதுவணி என்று அழைக்கிறாங்க. இது என்ன? இந்த சமாதானம் எதை பத்தி பேசுது? இந்த உலகத்துல மனுஷன் பாவத்தினால அவன் என்ன பண்றான்? அவன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான், கடவுளை விட்டு இழந்து நிற்கிறான்.
இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் இல்லாத நிலையில இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன எல்லாம் இருக்காது, சமாதானம்ன்றது அவன் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அப்ப என்ன செய்யணும், அதை மீண்டும் அவன் வாழ்க்கையில நிலைநாட்டுகிற ஒரு பணிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம மாத்திரம் சமாதானமா இருந்து விடுவது அல்ல, நாம் இன்னும் அநேகருக்கு அந்த சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அப்போ இந்த சமாதானம் உலக தலைவர்களால் தர முடியாது. இது மனிதனின் ஆன்மாவிற்குள் கடவுள் மட்டுமே தரக்கூடிய ஒரு தனிப்பட்ட உள்ளார்ந்த சமாதானம் என்று இதை அழைக்கிறார்கள். இது 4 நிலைகளில் இருக்கிறது. இந்த சமாதானத்தை 4 நிலையில சொல்றாங்க. ஒன்று, இது நீதியோடும் உண்மையோடும் இணைந்திருக்கிறது. கடவுளுடைய சமாதானம் யார் கூட இணைஞ்சிருக்கா? நீதியோடும் உண்மையோடும். அப்போ பொய்யா அநீதியா அது இருக்காது. அப்புறம் நம்ம கிறிஸ்தவங்க பொய்யோடும் அநீதியோடு இணைந்திருந்தா இந்த சமாதானத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்கிற நிலை வந்துவிடும். ஆக இந்த கடவுளுடைய இந்த சமாதானம் என்பது நீதியோடு இணைந்திருக்கிறது. இரண்டாவது, உண்மையோடு இணைந்திருக்கிறது. உண்மை என்றாலே கடவுள். இப்போ இங்க சமாதானம் என்றாலும் நம்முடைய கடவுளாகவே இருக்கிறத நம்ம பார்க்க. இரண்டாவது, இந்த அமைதியின் நிலையில இரண்டாவது நிலைன்னா அமைதியின் தேவனாக அவராக இருக்கிறார். கடவுளே ஒரு சமாதானத்தின் ஒரு தேவன் இல்லையா? நம்ம கடவுளுக்கு பேரு சமாதான காரணர் என்று அழைக்கிறோம். அப்போ சமாதானம் என்பதே கடவுளுடைய நாமமாக இருக்கிறது. மூன்றாவது, அந்த சமாதானம் ஏற்படுத்துறவர்கள் என்னன்னு சொல்ல போறாரு. இப்போ அவர் சமாதான காரணர்னா அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நீங்களும் நான் யாரா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியில மிக அதிகமாக எடுத்துரைக்க விரும்புகிற ஒரு பகுதியாக இருக்கிறத நாம் பார்க்கின்றேன். இதுல ஷாலோம்ன்ற ஒரு வார்த்தை, ஷாலோம்னா சமாதானம், பீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷாலோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது யூசுவலா அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல யூதர்கள் எல்லாம் வணக்கம் சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட, வாழ்த்து சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையா வச்சிருந்தாங்க நம்ம நினைச்சு இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் அப்படித்தானே வழக்கமா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம். சொல்றீங்களா இல்லையா? ஒரு சிலர் சொல்ல மாட்டோம், அச்சப்பட்டு சொல்ல மாட்டோம், வெக்கப்பட்டு சொல்ல மாட்டோம். ஆனா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் பார்த்த உடனே உபதேசர் பார்த்து தோத்திரம் சொல்லி, ஐயரை பார்த்து தோத்திரம் சொல்ல, ஐயா பார்த்தா தோத்திரம் சொல்றாங்க இல்லையா? ஐயரமா பார்த்தா சொல்றீங்க. அப்ப அந்த ஸ்தோத்திரம் சொல்றது ஒருத்தர் வணங்கி கொள்வது, வாழ்த்தி கொள்வது இல்லையா? அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்றோம். இப்ப கடவுளை மகிமைப்படுத்துறது ஆக்சுவலி அதோட மீனிங். ஆனா இங்க அவர்களும் இப்படித்தான் அந்த சமாதானம் என்பதை ஷாலோம்ன்றத ஒரு வணக்கத்திற்காக மாத்திரம் பயன்படுத்தல. அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அதோட உண்மையான பொருள் ஒன்று இருக்கிறது, ரொம்ப அழகா இருக்காது. என்னன்னா கடவுள் தரக்கூடிய மிக உயர்ந்த நன்மைகளும் நீதியும் உமக்கு கிடைப்பதாக அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அல்லேலூயா, ரொம்ப அழகா இருக்கு இல்ல? கடவுள் அவர் தரக்கூடிய மிக உயர்ந்த நீதி நன்மைய உனக்கும் கடவுள் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு மட்டும் கடவுள் அந்த நீதியும் அந்த உண்மையும் எனக்கு மாத்திரம் மிக உயர்ந்தது எனக்கு மாத்திரம் கொடுத்திடக்கூடாதப்பா, இன்னும் அநேகருக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணும்னு சொல்றார். வணக்கம்னு சொல்றது இந்த ஷாலோன்ற வார்த்தை நமக்கு தெரியாம கடவுளுடைய மிக உயர்ந்த உண்மையையும் கடவுளுடைய அந்த உயர்ந்த நீதியையும் உங்களுக்கும் கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்தாக, பெரிய ஜெபமாக அது இருக்கின்றத நாம் இங்கே பார்க்கின்றோம். சரி, இங்க நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நோயாளிக்கு குணம் கிடைக்க அறுவை சிகிச்சை எவ்வளவு அவசியமோ அதுபோல ஆன்மீக குணமளிப்பிற்கு இப்ப நம்ம எந்த பீரியட்ல இருக்க, என்ன சீசன்ல இருக்கிறோம், என்ன சீசன், லென்த் சீசன். இதுல நம்ம என்ன பண்றோம், ஆன்மீகத்துல குறைவு ஏற்பட்டிருந்தா இதை நம்ம சரி செய்யற ஒரு காலமா இது நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்திருந்தா, ஒரு நோய் வந்திருந்தா அல்லது ஒரு குறைவு ஏற்பட்டிருந்தா அதை இயேசுவின் வாள் போன்ற வார்த்தை தான் அதை சரி செய்யும். கவனிங்க, கடவுளுடைய வார்த்தை வாள் போல இருக்கு. அதனாலதான் பைபிள்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்றாங்க. இப்ப கடவுளுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் நம்முடைய வாழ்வில், ஆவிக்குரிய வாழ்வில ஒரு புதிய அறுவை சிகிச்சை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணுதா, நம்மளை மீண்டும் குணப்படுத்துகிறது.
பக்கத்துல சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை நம்மளை குணப்படுத்துகிறது. ஒரு வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? நம்மளை குணப்படுத்துது, நம்மளை ஹீல் பண்ணுது. ஒரு அறுவை சிகிச்சை செய்து ஒரு மனிதனை காப்பாற்றுவது போல அது நம்மை காப்பாற்றுகிறது. அந்த காலத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த காலத்துல இஸ்ரவேல்ல ஊழல் நிறைந்த தலைவர்கள் என்ன செய்தாங்களா, மக்கள் செய்த அருவருப்பான செயல்களுக்காக வெட்கப்படாம அவங்க சும்மா சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த உலகத்துல இந்த சமாதானத்துக்கு அப்படின்னு கடவுள் சமாதானக்காரர், கடவுள் சமாதானம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி சும்மாவே சமாதானம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா உண்மையா இந்த சமாதானம் என்பது இங்கே கடவுள் விரும்புவது என்ன? அநீதி நீங்கணும், உண்மை பெருக்கணும். அதென்ன? அப்ப அப்படி அநீதிகள் பெருகி இருக்கிற காலகட்டங்கள்ல அந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க? அதை பத்தி கவலைப்படுறது இல்ல, அதை பத்தி வெட்கப்படுறது இல்ல. ஆனா என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அந்த சமாதானத்தை பத்தி பேசுறாங்க. ஒருவேளை நம்ம கூட நிறைய நேரத்துல அப்படி இருக்கிறோம், நிறைய நேரத்துல நம்ம அப்படி காணப்படுறோம். அது அந்த மாற்றத்தை வேணும்னு தான் இந்த வசனத்தை இன்னைக்கு நமக்கு வைத்திருக்கிறத நான் பார்க்கின்றேன். சரி, எனக்கு ஒரு கேள்வி, சிலுவை எப்படி சமாதானத்தை கொண்டு வரும்? சிலுவை என்றது என்ன? சிலுவை என்ன? நம்ம என்னவா பார்க்கிறோம்? ஒரு கொலை கருவி. ஒரு கொலை கருவி எப்படி சமாதானத்தை கொண்டு வர முடியும்? கேள்விதானே, நியாயமான கேள்விதானே. கத்தியை வச்சுக்கிற சமாதானத்தை என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியுமா? வன்முறை அல்லவா அது? ஒரு வன்முறையினாலே சமாதானம் என்ன பண்ணாது? வரவே முடியாது. என்ன நடக்குது? சிலுவையில மனிதனின் வெறுப்பும் மனிதனின் கோபமும் கடவுளுக்கு எதிராக கொட்டப்படுகிறது. சிலுவையில் என்ன நடக்குது? மனுஷன் கோபத்தை தீர்த்துக்கிறான். கடவுள் படைச்சது மனுஷனை இந்த வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை கடவுள் என்ன பண்றான்? மனுஷன் கொள்றான். கடவுள் அன்னைக்குதான் படிச்சது, அன்னைக்கே என்ன பண்றான்? போய் கடவுளையே கொள்றான். அப்ப கடவுள் மேல அவ்வளவு வெறுப்பு காட்டுகிறான், கடவுள் மேல அவ்வளவு கோபத்தை அவன் என்ன சொல்றான்? சிலுவை அண்டையில கொட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். அதனால இறைமகன் என்ன பண்றாரு? இங்க இறைமகன் என்ன செய்யறாரு? பழி தூற்றப்படுகிறார். அவர் இங்கே துப்பப்படுகிறார், குத்தப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அங்கே வன்முறை தாண்டவம் ஆடுகிறது. எனினும் அந்த வன்முறை வழியாகவே கடவுள் சமாதானத்தை கொண்டு வருகிறார். இல்ல, இவ்வளவு நடக்குது. வன்முறைனால என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ஆனா நீ போய் வன்முறை செய்யக்கூடாது. இன்னொருதான் வன்முறை செய்யறான், அவனை தடுக்கிற இடத்துல அகிம்சை இங்கதான் பிறந்தது. காந்தியடிகள் ஐயா அவர்கள் இந்த ஒரு முறையைத்தான் கையாண்டார்கள். சண்டையிடுவது அல்ல, வன்முறை அல்ல. ஒருத்தர் நம்ம மேல தாக்குதல் செய்கிற பொழுது அமைதியாக இருந்து சமாதானத்தை கொண்டு வரணும். ஒரு தடவை நம்மளும் சொல்றது இல்லை, சரியா? நம்ம இயல்பு அப்படிதான் காணப்படுகிறோம். அப்போ மனிதனின் உச்சக்கட்ட தீமைய கடவுளின் உன்னத நீதி இங்கே எதிர்கொள்ளுகிறது. ரொம்ப முக்கியமானது. கடவுளுடைய உச்சக்கட்ட தீமை என்ன? சிலுவையிலேயே கடவுளையே கொள்ளுவது. அப்ப இந்த இடத்துல கடவுளுடைய உன்னத நீதி அந்த உச்சக்கட்ட தீமைய சிலுவையில் என்ன பண்ணுது? அங்கே சந்திக்குது, எதிர்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அதனால என்ன செய்யுது? அந்த உச்சக்கட்ட நீதி தான் ஜெயிச்சிச்சு. அதனால என்ன நடந்தது? சமாதானம் அங்கே பிறந்து விட்டது. இயேசு அங்கே பிறந்து வந்தது இங்கே சிலுவையில் இறப்பதற்காகத்தான். இந்த சிலுவையில் இறப்பது இந்த உலகத்திற்கு சமாதானம் பிறப்பதற்காகத்தான். அப்ப இந்த சமாதானம் பிறந்தது சிலுவையில. வன்முறை உண்டு பண்ணி வன்முறையின் விளிம்பில் இருந்து அவர்கள் ஆண்டவரை என்ன செய்யறாங்க? துன்பப்படுத்துகிறார்கள். அப்ப அந்த இடத்துல கடவுள் என்ன செய்யறாரு? அங்கே சமாதானத்தை பிறக்க செய்கிறத நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் புத்திரர் என்னப்படுவாங்க அப்படின்னு இருக்குல்ல. இந்த புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒண்ணு டெக்னான் அப்படின்ற ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை ஹுயோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க இந்த பிள்ளைகள் அல்லது மக்கள் அப்படின்ற ஒரு இடத்துல. சரி, இந்த டெக்னோன் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தா, இது ஒரு தந்தை பிள்ளையிடம் காட்டும் அன்பையும்
பாசத்தையும் நெருக்கமான உறவையும் குறிக்கிறது. யோவான் 1:12 12வது வசனத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, அப்பா பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்பு, பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற பாசம், பிள்ளைங்க மேல இருக்கிற ஒரு நெருங்கிய உறவு குறிக்கிறது. அதே போல இந்த ஹுயோஸ் என்ற வார்த்தை, இது ஒரு பிள்ளை தன் பெற்றோரிடம் கொண்டிருக்கிற ஒரு உறவினுடைய கௌரவம், கண்ணியம், உரிமை, அதை குறிக்கின்றது. அப்போ அவங்க அமைதி ஏற்படுத்துவோர் இந்த உன்னத மக்கள் என்கிற ஒரு தகுதியை இங்கே பெறுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க டெக்னோனும் என்ன, கடவுளும் இங்க என்ன பண்றாரு, தான் பிள்ளை மேல பாசம் வச்சிருக்காரு. இங்க பிள்ளை ஹுயோஸ் பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, அப்பா மேல பாசம் வைத்திருக்கிறார்கள். இப்ப கடவுள் நம்ம மேல பாசம் வச்சதுதான் சிலுவையில காட்டிட்டார். இப்ப நம்ம அவர் மேல ஒரு பாசத்தை வச்சிருக்கிறத சமாதானம் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்று பண்றதுல காட்டணும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய சவாலாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளுக்குரிய ஒரு அடையாளம், நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் இல்லையா? ஆமா இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கா? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு அடையாளம் இருக்கா? ஆமா தானே? அப்போ நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் வாயில சொல்லிட்டு போயிடக்கூடாது, அது வாழ்க்கையில உங்களை ஒரு அடையாளப்படுத்த வேண்டும். அது எப்படி அடையாளப்படுத்தனா, நீங்க சமாதானத்தை இன்னொருடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற பொழுது, இயேசு நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் சிலுவையை அவர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இங்க ஒருவன் தொடர்ந்து இந்த உலகத்துல குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிற மக்களாக இருக்கிறார்கள், பிரிவினையை தூண்டுபவர்களா இருக்கிறார்கள், சண்டைக்கு காரணமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை அவர்கள் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். ஒரு நம்ம கடவுளுடைய பிள்ளைகள்னா நம்ம யாரு சண்டைக்கும் காரணமா இருக்கக்கூடாது, யாருடைய பிரிவினைக்கும் காரணமா இருக்கு, யாருடைய குழப்பத்திற்கு காரணமா இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறாரு, சமாதானம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கப்பட வேண்டும். ஒரு அழைப்பை விடுக்கிறார். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவன் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவாங்க. ஒரு இன்விடேஷனை கொடுக்கிறார். நீங்க உங்களை கடவுள் இன்னைக்கு உங்களை என்னையும் நம்ம லைஃப்ல பிறருடைய வாழ்க்கையில சமாதானம் ஒண்ணு பண்ணுகிற ஒரு கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறது சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம என்னுடைய வாழ்க்கையில இயேசு எப்படி அந்த துன்பங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணினாரோ, சமாதான காரணரா இருக்கிறாரோ, அப்படி அவருடைய பிள்ளைகளாக நாமும் பிறருடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற மக்களாக இருக்க எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.